இவனுக்கு பஞ்சு மாதிரி குரல் வந்து போய்க்குது. விநாயகர் ராமசும்மா ஐயோ
நீங்க சப்பு மகாராஜா. நல்ல சாப்பாடு இல்லங்க செப்புங்க. ஓ நீ தமிழா? ஆமா நீ தமிழாளே? ஆமா நீ தமிழ் பேசக்கூடியவன்? ஆமா. அதுதான் சப்புங்க மகாராஜா. உனக்கு எப்படி தெலுங்கு? தெலுங்குங்க. தெலுங்கு உனக்கு எப்படி தெரியும்? ஓ உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க அப்பாவுக்கு கல்யாணம் வேலை இல்ல. ஓ உங்க அப்பாவுக்கு கல்யாணம் வேலை இல்லை. நல்லா கேட்டுக்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்க அப்பாவுக்கு வேலை இல்லை. ஐயோ சம்பாதிக்கிற வேலை இல்ல. இப்படி அப்படி சொன்னேன். சம்பாதிக்கிற வேலை. சம்பாதிக்கிற வேலை சொன்னேன். சம்பாதிக்கிற வேலை கல்யாணம் விட்டானே வேலை இல்லை. சம்பாதிக்கிற வேலை இல்ல. எங்க அப்பாவுக்கு வேலை கிடைச்சு போச்சு. எங்க? ஆந்திராவுல. ஆந்திராவுல வேலை கிடைச்சு போச்சு. ஆமா என்ன வேலை? பெரிய வேலை. ஆந்திராவுல பெரிய வேலை கிடைச்சு. அதோட பெரிய வேலை. அதோட பெரிய வேலை. அதோட பெரிய வேலை. அதோட பெரிய வேலை. அதோட பெரிய வேலை என்னடா வேலை? ஓ அதோட பெரிய வேலை என்ன வேலை கேக்குறியா? எங்க அப்பாவுக்கு கருமற்ற வேலை. என்ன ஏன் கருமற்ற என்ன படியா? அதோட பெரிய வேலை. ஏய் அதோட பெரிய வேலை. அதோட பெரிய வேலை. கருமற்றத்தை பத்தி குறையா சொல்லாத. கத்தி எடுக்கிறாங்க அவங்களுக்கு கத்தி தெரியும். ஆமா கூத்தார்களுக்கு நமக்கு இது தெய்வம். ஆமா ஏய் கோயில அவனுக்கு தெய்வம். தெய்வம். ஆமா. எங்க அப்பாவுக்கு கருமற்ற தெய்வம். எங்க அப்பா ஆந்திரா போய் கருமற்ற போனாரா? ஆந்திரா போய் எங்க அப்பா கத்த கட்டிச்சா? ஆந்திரா போய் கத்த கட்டிச்சா? எங்க அப்பா கருமற்றாரா? எங்க அப்பா கருமற்றாரா? ஆந்திரா போய் கருமற்றா? ஏஜி போட இருக்கிறது. ஆந்திராவுல கத்துக்கிட்டா இங்க அப்ப கருமட்டேடா. இல்லங்க எங்க அப்பா கருமற்றாரு. எங்க அப்பா கருமற்றாரு. ஆந்திரா போய் கத்த கட்டிச்சு. அந்த பொண்ணு போய் எங்க அப்பாவுக்கு லவ் வந்துருச்சு. அதுக்கு சுருக்கமா சொல்ல வேண்டாம். எங்க அப்பா கருமட்டறா. அதுல அப்படி கத்துக்கிட்டா எங்க அப்பாக்கு அதுக்கு லவ் வந்துச்சு. இல்லங்க அந்த பொண்ணு கத்த கட்டிச்சு. இவங்க ரெண்டு பேரும் லவ் வந்துட்டா. 10 மாசம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 10 மாசம் சரி நான் பிறந்தேன். நான் ஒரு கிராஸ். என்னடே? ஓ டேய் கிராஸ். ஓ டேய் கிராஸ். என்ன ஏண்டா? ஆந்திரா உங்க அம்மா, தமிழ்நாடு உன் தந்தை. ஆமா நீ ரெண்டு பேரும் போறதுனால கிராஸ். எங்க அப்பா தமிழ்நாடு எங்க அம்மா ஆந்திரா. நான் ஒரு கிராஸ். டேய் கிராஸ். டேய் எனக்கு இப்பதானா தெரியுது. டேய் கிராஸ். டேய் கிராஸ் கிராஸ். டேய் கிராஸ் கிராஸ். ஒண்ணு கீழே இருக்கு. யா அங்கதான் இருக்குது ஒண்ணு. ஏன் தெரியுமா? அடி இடி போறோம். ஏன் தெரியுமா? எனக்கு தெலுங்கு தெரியாது. நீ தெலுங்கு பேச. ஆமா அதனால எதிரி யாராவது ஒரு தெலுங்குல சண்டை வந்தா எனக்கு தெலுங்கு தெரியாது. ஆமா அதனால உன்கிட்ட நான் கத்துக்கணும். நான் தமிழ்ல கேட்பேன். நீ தெலுங்குலயே பதில் சொல்லு. தெலுங்குல நான் புரிஞ்சுக்குவேன். ஓ இதுக்கு பேரு பல்புன்னு சொல்லுவோம். ஓ பல்புளு பல்புளு. பல்புளு இதுக்கு பேர் மைக்குன்னு சொல்லுவோம். மைக்ரு இதுக்கு பேர் பெட்டின்னு சொல்லுவோம். ஆர்மே கட்டிலு இதுக்கு பேர் பெட்டன்னு சொல்லுவோம். மரதக கட்டlu இதுக்கு பேர் தாளன்னு சொல்லுவோம். తాళలు நானே యజమానులు நீ కావకారులు அதுக்கு பேரு பல்பு இதுக்கு பேரு మైక్రు இதுக்கு பேரு ఆర్మే కట్టిలు இதுக்கு பேரு ఆర్మే కట్టలు இதுக்கு பேரு తాళలు நானே యజమానులు நீ కావకారులు அப்படினா இதுக்கு பேரு நான் பூன்னு சொல்லுவேன். இது மீடியா சொல்றாங்க பாரு. பல்புలు பல்புளு. మైక్రు மைக்குలు. ఆర్మే కట్టిలు பெட்டிలు. మరదగ కట్టలు கட்டலு. తాళలు యజమానులు எஜமானு. కావకారులు మోడాలు டேய் ஓ டேய் ஓ வாய்க்க. ஏன் தெரியுமா? இப்ப தவுக்குலன்னு சொன்னேன். அந்த தவுக்குல ஓ தவுக்குலன்னு என்ன பார்த்து என்ன சொல்றேன்? தாங்க எப்படி கத்தம் தெரியுமா? வேக வேக வேகா வேக வேக வேகா வேக வேக வேகா நான் ஜாத தாங்க அப்படிதான் கத்துது. தவுக்குல அப்படியே கத்தோம். டேய் தவுக்குல அப்படியே கத்தோம். பாபு பாபு நான் கத்துது. ஏண்டா என்ன பார்த்து தவுக்குலன்னு வேற வேறன்றாடா டேய்.
போன பையன். ஏய், ஓ, இது எந்த நாடு? சத்தா சாகர தீவு. சத்தா சாகர் தீவு. இந்த தீவை ஏய், இரு மன்னர்கள் ஆண்டு வந்தோம். இது வரைக்கும் உன்னை அடிக்கூடாது பாத்துக்கிறேன். ஏய், அங்கே மன்னர்கள் ஆட்சி செய்கிறோம். என் அண்ணனும் சுத்திரன் உமா சுத்திரன். ஆமா. என் பரம்பரையை பழிவாங்கி விட்டார்கள். ஆமா. தேவர்கள். அதனால் திருவந்தவரிடத்திலே வரத்தை பெற்றோம். அறியாத வரத்தை பெற்ற நாம் அண்ணன் உயிர் இருக்கிறோம். என் உயிர் அண்ணன் இருக்கிறோம். இறப்பில்லாத வரத்தை பெற்றிருக்கிறோம். ஆமா. அண்ணன் எவ்வளோ பசங்க வேலை செய்யணும் சும்மா எங்க போட்டாங்க வாயை திறந்து வரான் கட்சிமா மாதிரி தெரியுது. ஐயோ எழுந்துருக்கா முடியல பள்ளி மாதிரி காயா உன் வாயிலே முது மேல போட்டாக்கா நான் இப்படி ஓடிடுவேன். சிக்கரி போட்டால போய் ஆயிரத்தி போடுவான். அண்ணன் வந்து கொண்டு இருக்கிறாரா? எதிர்பார்த்த வந்தவங்க இப்போது எங்களுக்குள்ள ஒரு நவீன பாசம் இருக்கு. உனக்கு தெரியுமா? தெரியாது. எதிரின்னு வந்து விட்டா எங்களுக்குள்ள பேசுவோம். அப்ப எதிரி வந்து அண்ணன் தெரியும். தம்பிதான் சொல்றான்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த பாசில இப்ப அண்ணன் கிட்ட சொல்லு, நான் வந்து தெரிஞ்சுக்கோ. காது பிடிச்சு கவனமா கேளு. சொல்லு, காது பிடிச்சு கவனமா கேறியா? அண்ணா அண்ணா கோடி சரணம். இப்போது வாடி இருப்பதற்கு காரணம் என்ன? அண்ணா, யாரால் உனக்கு என்ன நேர்ந்தது? எதிராளியின் தம்பி அழைத்திருக்கிறாய். அண்ணா
இந்த மாநிலங்கள் தொல்லை கொடுத்தார்களா இல்ல தேவர்கள் உன்னை தொல்லை கொடுத்தார்களா யாராக இருந்தாலும் அவர் சரத்தை கொண்டு வந்து உன் பாதத்திலே சேர்ப்பேன் எப்ப தெரியுமா எதற்கு முகமாற்றம் காரணம் என்ன தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் உண்மை தம்பி பிரபலத்தை வரத்தை பெற்றோம் அந்த வரத்தை பெற்ற நாள் முதல் நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரத்தின் மையை பரிசோதித்து பார்த்தோமா இதுவரை பார்த்ததில்லை அதனால் இந்த உலகத்தை ஒரு குறையிலே நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருக்கிறது அதற்காக 33 கோடி தேவர்களையும் நமக்கு அடிமையாக்க வேண்டும் அதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் 33 கோடி தேவர்களுக்கு தலைவன் யார் இந்திரன் அந்த தேவ இந்திரனை சிறைபிடித்தோம் 33 கோடி தேவர்களையும் உண்மை இப்பொழுதே தெய்வங்களுக்கு போவோம் தேவேந்திரனை சிறைபிடிப்போம் நாம் பாக்கிய வரத்தின் மகிமையை பரிசோதிப்போம் அப்படியா